முக்கிய செய்தி ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். வணக்கம் சாமுவேல், முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், ஜனவரி 2025ஆம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை ஜனவரி 6ஆம் தேதி துவங்கும் என இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்து வருகிறார். குறிப்பாக வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டசபையில் ஆளுநர் ரவி அவர்கள் முழுமையாக உரையாற்றுவார் என்றும் நான் நம்புகிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானமானது நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தற்போது அப்பாவு தெரிவித்திருக்கிறார். இந்த வருகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் வருகின்ற 6ஆம் தேதி துவங்கி நடைபெறும் எனவும் இந்த சட்டப்பேரவையில் அதாவது தற்போது ஏற்றிருக்கக்கூடிய மசோதாவான ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் எனவும் அதே போல ஆளுநர் ரவி இந்த முறை முழுமையான உரை ஆற்றுவார் என நம்புகிறேன் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். 2025ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி காலை 9 மணியளவில் ஆளுநர் முழு உரையுடன் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார்.